அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஓ எக்ஸாம் நம்ம டிஆர்பியில் பிஓ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2023 கால்ஃபார் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 2020 கால்ஃபார் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2020 நமக்கு நடந்த கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா 150 கொஷினில் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் நமக்கு தமிழ் தான். அந்த ஃபஸ்ட்டு யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 16 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. மொத்தம் ஒரு 6 பேட்சாக அன்றைக்கி எக்ஸாம் நடத்தினாங்க. அந்த 6 பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த 6 பேட்சுக்குமே ஒவ்வொரு பேட்ச்லையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 கொஷின் வந்து தமிழ் கொஷின் இருந்தது. இப்போதைக்கு அந்த கொஷினை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 2 பேட்சில் கேட்டால் தமிழ் கொஷின், ஃபஸ்ட் 2 பேட்சில் கேட்டால் தமிழ் கொஷின் 16, 32 கொஷினை தான் இதில் பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த இதை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எதை பற்றி கேட்டிருக்காங்க. ஏன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் அது வந்து கடல் மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். அப்போது அதில் இருக்கிறப்ப எப்படி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து இதில் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தமிழ் வந்து தொகுத்து இந்த 16 ஒரு 32 கொஷின் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் தமிழ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு 150 கொஷின் இருக்குது. 150 கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா 16 கொஷின் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10% மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா தமிழில் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அந்த தமிழில் கேட்ட அந்த கேள்விகளை தான் இதுக்கு உண்டானதில் பதிலோடு சேர்த்து இதில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து நம்ம பிஓ சம்மந்தமான இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னென்ன கேட்டாங்கன்னு பார்த்துட்டு அடுத்தது உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு யூனிட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் பார்ப்போம். இந்த கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அதுக்குண்டான ஆன்சர் வந்து அந்தந்த வீடியோக்கு கீழேயே டெஸ்கிரிப்ஷனில் போட்டுருவோம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் கொஞ்சம் கரெக்ஷன் இருந்தது. அந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர் வந்து அந்தந்த வீடியோ கீழே அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உங்களுக்கும் எதுவும் கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு நம்ம போட்டுருவோம். மோஸ்ட்லி உங்களுக்கு 95% வந்து உங்களுக்கு தவறுகள் இருக்காது. அது 1 or 2 கொஷின்ஸ் எதுவும் கரெக்ஷன் இருக்கும் பட்சத்தில் அதுக்கு உண்டான அப்டேட்டட் ஆன்சர் வந்து வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். வாங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இதுக்கு முன்னாடி என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்க நம்ம இந்த பிஓ எக்ஸாமில் அப்படிங்கிறதான் இதில் பார்க்க போகிறோம். இதில் முதல் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியம் மொத்தம் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 இயல்களை கொண்டுள்ளது. தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்கள் 27. அடுத்து ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் காப்பிய பண்பாக இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அது 3 உண்மைகளை கூறுது. அதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகள். அதில் வந்து ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். அடுத்த கேள்வி, காலத்துக்கு ஒரு நாள் முந்தி தோணி வருகிறது இந்த தலைப்பில் புதுக்கவிதை எழுதி வெளியிட்டவர் ஈரோடு தமிழன்பன். அடுத்த கேள்வி, ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதியே ஆணை செலவை நினைவர் என பாடியவர் தாயுமானவர். இந்த தாயுமானவர்களோட பாடல்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா தாயுமானவர் பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுது. அடுத்து ரூபாவதி கலாவதி என்னும் நாடகங்களை எழுதியவர் பரிதிமாற் கலைஞர். இவரோட இயற்பெயர் சூரிய நாராயண சாஸ்திரி. இந்த தமிழ் மேல்கள் கொண்ட பற்றினால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட பேரை வந்து பரிதிமாற் கலைஞர் என மாற்றியிருக்கிறார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய பாடப்புத்தகத்தில் இருந்தது. அடுத்து பொருள் என்னும் பொய்யா விளக்கு இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று இக்குறட்பாவில் உள்ள அணி ஏகதேச உருவக அணி. ஏகதேசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று அப்படின்ற அர்த்தம். இதில் வந்து ஒரு பொருளை வந்து உருவகம் பண்ணிவிட்டு மற்றொன்று உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி. இதில் வந்து பொய்யா விளக்கு, அந்த விளக்கை வந்து பொய்யா விளக்கு, பொய்மையை வந்து பார்த்திங்கன்னா விளக்காக என்ன பண்ணியிருக்காரு, உருவகம் செஞ்சுருக்கார். அதேமாரி அந்த இடத்துல வந்து உண்மையை வந்து உருவகம் செய்யாமல் ஒன்றை மட்டும் உருவக செய்ததால் ஏதாவது ஒன்றை உருவகப்படுத்துவது ஏகதேச உருவக அணி. அடுத்து திருவெண்காடர் என்று அழைக்கப்பெற்றவர் பட்டினத்தார் தான் வந்து பார்த்திங்கன்னா திருவெண்காடர் என்று அழைக்கப்பெற்றவர். காரைக்கால் அம்மையார் பாடியது அற்புத திருவந்தாதி. சிலப்பதிகாரத்தை இப்பெயர் கொண்டும் அழைப்பர். சிலப்பதிகாரத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிமக்கள் காப்பியம். அடுத்து அரசர் இறந்த பின் அவரை சார்ந்தோர் செயலற்று நிற்பது கையறு நிலை. அரசர் இறந்த பிறகு அவரை சார்ந்தோர்கள் செயலற்று நிற்பது கையறு நிலை.
அடுத்த கேள்வி, ராமானுஜரின் குருவாக கருதப்படுபவர் திருக்கோட்டியூர் நம்பி. திருக்கோட்டியூர் நம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா ராமானுஜரோட குருவாக கருதப்படுபவர். அடுத்து, சௌந்தரிய லகரியில் திராவிட சிசு என அழைக்கப்படுபவர் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளை பாடியவர். நீங்கள் அதுவும் ஒவ்வொருத்தை பற்றியும் படிக்கிறப்போ அதை சம்பந்தமான விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து, பரமார்த்த குருகதை என்னும் நகைச்சுவை கதை எழுதியவர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பரமார்த்த குருகதை என்னும் நகைச்சுவை கதையை எழுதியவர். புலவர் குழந்தை எழுதிய நூல்களில் ஒன்று ராவண காவியம். ராவண காவியத்தோட ஆசிரியர் புலவர் குழந்தை. அடுத்து, உண்டாலம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் எனிது என தமியர் உண்டலும் இலரே என தமிழர் பண்பை கூறும் நூல் புறநானூறு. இந்த புறநானூறு அந்த பாட்டு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறநானூற்றில் அந்த பாட்டு வந்து கணியன் பூங்குன்றனார் பாடிய அந்த பாட்டில் உங்களுக்கு புறநானூறில் நிறைய பேர் பாடியிருக்காங்க. இது கணியன் பூங்குன்றனார் பாடின பாட்டல்ல இந்த இது இருக்குது. நீங்கள் அதனால் வந்து தமிழர் பண்பை கூறும் நூல் உண்டாலம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் எய்வது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே அப்படின்னு கூறுவது புறநானூறு. சைவ சித்தாந்த சாத்திரங்கள் என கருதப்படும் நூல்களின் எண்ணிக்கை 14. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் கேட்ட 16 கொஷின்கள், 16 கேள்விகள் வந்து இந்த ஃபஸ்ட்டு பேஜில் அன்றைக்கி நடந்த எக்ஸாமில் கேட்ட முதல் பேட்சோட 16 கொஷின்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேட்சில் கேட்ட ஒரு 16 கொஷின். சாப விமோசனம் சிறுகதையை எழுதியவர் புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தனோட படைப்பு தான் சாப விமோசனம். அடுத்த, தம்பிரான் தோழன் என அழைக்கப்பட்டவர் சுந்தரர். நீதிநெறி விளக்கத்தை இயற்றியவர் குமரகுருபரர். அடுத்து, கள்ளும் பொய்யும் காமமும் கொலையும் உள்ள களவும் என்று உறவோர் துறந்தவை என வலியுறுத்தும் காப்பியம் மணிமேகலை. மணிமேகலையோட ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். அது மாதிரி அடுத்த கேள்வி, கற்புக்கடம் பூண்ட இத்தெய்வ மல்லது பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலமால் இக்கூற்று யாருடையது? கவுந்தியடிகள். மணிமேகலை வெண்பா யாரால் எழுதப்பட்டது? பாரதிதாசன். நால்வருணம் ஆசிரமம் ஆசாரம் முதலா நாவின்ற கலைச்சரிதம் எல்லாம் பிள்ளை விளையாட்டே என முழக்கமிட்டவர் வள்ளலார். அடுத்த கேள்வி, நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்கா தாகிவிடேன். இக்குறட்பாவில் தடிந்து என்பதன் பொருள் மின்னல். தடிந்து அப்படிங்கிறது தடிங்கிறது உங்களுக்கு மின்னல். அடுத்தது, சங்கர நமச்சிவாயர் சிவஞான முனிவர் ஊவேசா ஆகியோர் இம்மடத்தை சார்ந்தவர்கள். எந்த மடத்தை மூவரும் சார்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாவடுதுறை. அடுத்து, மூவேந்தர்களின் சிறப்பை பேசும் பிற்சங்க கால சார்ந்த நூல். இந்த மூவேந்தர்களின் சிறப்பை கூறுற நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தொள்ளாயிரம். அடுத்து, சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே வீணே நீர் அழிதல் அழகளவே இவ்வரிகளுக்கு உரியவர் ராமலிங்க அடிகள். வள்ளலார் தான் இதுவும் சொல்லியிருக்கார். அடுத்தது, கலைமைகளை போற்றும் சரஸ்வதி அந்தாதியை பாடியவர். கலைமைகளை போற்றி சரஸ்வதி அந்தாதியை பாடியவர் கம்பர். 3 கருத்துக்களை 3 மருந்து பொருட்களை போல் உணர்த்தும் நூல் திரிகடுகம். திரி அப்படிங்கிறது அந்த 3, இந்த திரிகடுகம், அந்த சுக்கு மிளகு திப்பிலி, இந்த 3மே உடலில் ஏற்படுற பிணியை நீக்கிற மாதிரி இந்த 3 கருத்துக்கள், இந்த 3 கருத்துக்களை வந்து 3 மருந்து பொருளாக இந்த திரிகடுகத்தில் இந்த ஒவ்வொருல உள்ள 3 பாடல்கள், அந்த 3 மருந்து பொருட்களுமே என்ன பண்ணுது அப்படின்னா உடல் நோயை போக்குவது போல இதில் கூறும் கருத்துக்கள் மனநோயை போக்கும். 3 கருத்துக்கள் மனநோயை போக்கும் அப்படின்னு திரிகடுகத்தில் நல்லந்தோனார் சொல்லியிருக்கார். அடுத்து, சுரிதகம் எந்த பாவகையின் உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிப்பா. சுரிதகம் அப்படிங்கிறது எந்த பாவகையோட உறுப்பு அப்படின்னா கலிப்பா. 31வது கேள்வி, தொல்காப்பிய சிறப்பு பாயிரம் யாரால் பாடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் பாரனார். இதான் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பிய சிறப்பு பாயிரம் இவரால் பாடப்பட்டது. அடுத்து, இந்த வீடியோட கடைசி கேள்வி, திரைப்படமாக வந்து குடியரசுத் தலைவரின் பரிசு பெற்ற மலைக்கல்லன் என்னும் நாவலை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இவரோட மலைக்கல்லன் என்னும் நாவல் தான் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரோட பரிசு பெற்ற நாவல். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டாக 2020 கேட்ட இந்த பிஓ எக்ஸாம் இதோட தமிழ் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில்.
இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழை பற்றிய நிறைய கேள்விகள் அடுத்தடுத்த வீடியோவில் இடம்பெறும். நீங்களும் பார்த்துட்டு இதோட கருத்துக்கள் ஃபீட்பேக் எது இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.